Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th maths exercise 3.2ல second sum ஃபுல்லா பார்க்க போறோம். Find the LCM of the given expression. கொடுத்திருக்கிற expressionக்கு LCM find out பண்ண சொல்லிருக்காங்க. LCMனா least common multiple, ஓகேங்களா? ஓகே, இப்போ solution என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4x2y 8x3 y2 னு கொடுத்திருக்காங்க. 4x2y இதை நீங்க 9th படிச்சிருப்பீங்க. அதே மெத்தட்லேயே நம்ம எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்? 2 into 2 எழுதலாம். x ஸ்கொயரை x into xன்னு எழுதலாம். இல்லாட்டி x ஸ்கொயர் அப்படியே கூட வச்சுக்கலாம் into y, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8x3 y2 அப்படி எழுதலாம். 8 வந்து 4ன்னு எழுதலாமா? 4ன்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் 2 into 2 into 2ன்னு எழுதுறேன், ஓகேங்களா? 2 2 4 4 2 8 into x into x into x into y into y, ஓகேங்களா? இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் ஒன் டைம் தான் எழுத போகிறோம். ரிமைனிங் இருக்கிற வேல்யூவை அப்படி தான் எழுத போகிறோம், சரிங்களா? இப்போ இது இந்த ரெண்டு டூக்கு பதிலாக ஒரு 2 எழுதிடலாம். இந்த 2 டூக்கு பதிலாக ஒரு 2 எழுதிடலாமா? நெக்ஸ்ட்டு இந்த 2 எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸு, இந்த 2 எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒய்க்கு பதிலாக ஒரு ஒய் மட்டும் நம்ம எழுத போகிறோம். அப்போது LCM of 4x square y and 8x cube y square is அப்படின்னு போட்டுட்டு 2 into 2 into இங்கே ஒரு 2 இருக்குது, 2 into x into x into x, ஓகேங்களா? x இந்த 2 x பதிலாக ஒரு x, இந்த 2 x பதிலாக ஒரு x, ரிமைனிங் ஒரு x இருக்குது. நெக்ஸ்ட்டு y into y. ஸோ 2 2 4 4 2 8x cube y square. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற LCM. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 9a cube b square 12a square b squareனு கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த 9 எப்படி எழுதலாம் நம்ம? சொல்யூஷன் 9a cube b square, ஓகேங்களா? 9 எப்படி எழுதலாம்னா 3 into 3. நான் இந்த a cube அப்படியே வச்சுக்கிறேன், ஓகேங்களா? a cube into b ஸ்கொயர். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கூட சால்வ் பண்ணிக்கலாம். 12 எப்படி எழுதலாம்? 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3 into 2 into 2ன்னு எழுதலாமா? இன்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர், ஓகேங்களா? இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 எழுத போகிறோம். அப்போது LCM of 9a cube b square and 12a square b square is 3 into 3 into 2 into 2 into a cube தான் பெருசு இல்லைங்களா? a cube into b square. அப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36 இல்லைங்களா? அப்போ 36 a cube into b square. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் 16m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு LCM ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு 16க்கு எடுப்போமா? ஓகே, 16 எப்படி நம்ம எடுக்கலாம்? 16m 16 2 into 2 to 4 4 to 8 8 to 16 இல்லைங்களா? 2 into 2 into 2 into 2ன்னு போடுவோம். m அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு 12m ஸ்கொயர் n ஸ்கொயரா? 12ன்றப்போ 2 into 2 into 3 into m ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர், ஓகேங்களா? இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுனால எழுதலாம். அடுத்து 8n ஸ்கொயரை 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into n ஸ்கொயர், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது 3 2 இருக்குங்களா? இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கலாம். இங்கே 2 2 இருக்குது, ஓகேங்களா? இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்துக்கலாம். ரிமைனிங் 2 and 3 இருக்குது. m ஸ்கொயர் n ஸ்கொயர் இருக்குது, ஓகேங்களா? அப்போது LCM ஆஃப் 16m 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் and 8n ஸ்கொயர் இஸ், ஓகேவா? 2 into 2 into 2 into 2 into 3 into m square n square.
2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. அப்போ therefore answer is 48 m square n square. Next fourth subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா p square minus 3p plus 2 p square minus 4னு கொடுத்துருக்காங்க. போய் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு p square minus 3p plus 2 இதை எடுத்துக்கலாம். இப்போ 2வை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு -3 வரணும் இல்லைங்களா? 2வை ஃபேக்டரைஸ் பண்ணால் 1 2s are 2 மட்டும்தான் இருக்குது இதோட ஃபேக்டர். இப்போ ரெண்டுக்கும் மைனஸ் சிம்பிள் போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -3ன்னு கிடச்சிரும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2க்கு என்ன ஃபேக்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா p minus 1 இன்ட்டு p minus 2ன்ற ஃபேக்டர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு வரும். ஓகேங்களா? சாரி 2 இந்த இடத்துல 2 இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போது இங்கே என்ன வரும்னா p ப்ளஸ் 2 இன்ட்டு p மைனஸ் 2ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம். LCM ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 அண்ட் p ஸ்கொயர் மைனஸ் 4s. இது ரெண்டுலேயும் p ப்ளஸ் 2 காமனாக இருக்கா? இது இங்கேயும் இதுலேயும் பாருங்கள் என்ன காமனாக இருக்குது? p மைனஸ் 2 p மைனஸ் 2 தான் காமனாக இருக்குது. இங்கே p மைனஸ் 1 இங்கே p ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ p மைனஸ் 2 p மைனஸ் 1 அண்ட் p ப்ளஸ் 2. ஓகேங்களா? ஓகே. Fifth subdivision 2x square minus 5x minus 3 4x square minus 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. இப்போ முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா? 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. இப்போது இந்த 2வை 3யோட மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 2 3s are 6. இப்போ -6 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு -5 வரணும். 2 3s are 6 தான். ஆனால் 2வையும் 3யும் பாருங்கள் -6 2 3s are 6 இல்லைங்களா? இப்போ இது ரெண்டில் ஏதாவது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் வரணும். மைனஸ் வரணும்னா ஏதாவது ஒரு சிம்பிளுக்கு நம்ம மைனஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு -5 வராது. இங்கே என்ன வந்துடும்னா -1 இல்லை +1 தான் வரும் இல்லைங்களா? அப்போ 5 வரணும் அப்படின்னா 1 6 or 6 மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். 1 6 is 6. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது பெரிய நம்பருக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா 5xன்றது -5xன்றது சாரி 5x எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. இப்போ மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா? இங்கே நம்ம 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 is 2 3 2s are 6. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3க்கு என்ன ஆன்சர்னா 2x ப்ளஸ் 1 x மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 36. இதுவும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஓகேவா? எதோட ஸ்கொயர் நம்மளுக்கு 4ஆக இருக்கும்? 2ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 4ஆக இருக்கும். அப்போ 2x இங்கே 36ன்னு இருக்குது. எதோட ஸ்கொயர் 36? 6 6 ஆர் தான் 36. அப்போ 2x ப்ளஸ் 6 2x மைனஸ் 6. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 2x ப்ளஸ் 6 இதில் ரெண்டில் எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? அப்போ 2வை வெளியே எடுத்துருங்க. 2வை வெளியே எடுத்துட்டிங்கன்னா x ப்ளஸ் 3 இங்கேயே 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா x மைனஸ் 3ன்னு வரும். 2 2s are 4 இன்ட்டு x ப்ளஸ் 3 x மைனஸ் 3. ஓகேவா? இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் நான் எடுக்கிறேன். ரெண்டுத்துலேருந்து 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 36ல் இருந்து நான் 4 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்னு வரும். 9ன்னா 3 3s are 9. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 4 இன்ட்டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது
கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி டேரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டு அதுக்கப்புறம் காமனாக எடுத்து மல்டிபிள் பண்ணி போடுறது ஈஸியாக இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்டே காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதுனாலும் போடலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? x-3 x-3 இருக்கா? ஓகே, அப்போது LCM of 2x square minus 5x minus 3 and 4x square minus 36 is என்ன ஆன்சர் அப்படின்னா 4 into x plus 3 x minus 3 2x plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர் 4x மைனஸ் 6y த ஹோல் கியூப் 8x கியூப் மைனஸ் 27y கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்று எடுத்து சால்வ் பண்ணலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு y வேறு இருக்குது, xy வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது ரெண்டுலேருந்து எது காமனாக வெளியே எடுத்துடலாம்னா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 2xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சு. ஸோ 2x மைனஸ் எக்ஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா 3y த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம ஸ்கொயர் போட முடியும். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 4x மைனஸ் 6y த ஹோல் கியூப். ஓகேங்களா? இப்போது இதில் இருந்து நம்ம எதை காமனாக வெளியே எடுத்துடலாம்? 4 and 6ல் எது காமனாக இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 2 கியூப் 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது? 8x cube minus 27y cube a cube minus b cube. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை 2x the whole cube minus 3y the whole cubeன்னு எழுதலாமா? 2 cubeன்றது 8x cube minus 3 cubeன்றது 27y cube. ஓகேவா? a cube minus b cubeக்கு என்ன ஃபார்முலா? a minus b into a square plus 2 ab sorry இங்கே 2 வராது ab plus b square. ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா a minus b into a square plus ab plus b square. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? 2x minus 3y into 4x square plus 6xy plus 9y square. இப்போ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் 2x minus 3y ஏன் எடுக்கிறோன்னா எல்லாத்துலேயும் 2x minus 3y கொஞ்சம் காமனாக இருக்குது அப்படின்றனால இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 2x minus 3y இருக்குது, இங்கே 2x minus 3y இருக்குது, இங்கே 2x minus 3y இருக்குது. அப்போ இதில் ஹையஸ்ட் வந்து எக்ஸ் கியூப் தான். ஸோ அந்த எக்ஸ் கியூப் தான் போட போகிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 2 கியூப் இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ therefore the LCM of 2x square minus 3xy 4x minus 6y the whole cube 8x cube minus 27y cube is என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம். 2 cube x cube 2x minus 3y 2x minus 3y the whole cube. next remaining இருக்கிற வேல்யூ 4x square plus 6xy plus 9y square. ஓகேவா? that's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 3.1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.